ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதனம் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெஜ் குருமா ரொம்ப கம்மியான டைமில் எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம குருமா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு வானலி வச்சுட்டு வானலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, கூடவே ஒரு 2 கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போது வெஜ் குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் கேரட் 2 கேரட் வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 8லேருந்து 10 பீன்ஸ் வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே உங்களுக்கு வேணும்னா காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி இது போல் காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் காய்கறி நல்லா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மூடிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம சைட் பை சைடு இதில் சேர்க்கறதுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் செல் எடுத்துருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவலாக கூட எடுத்துக்கலாம். இப்போது தேங்காய் செல் கூடவே ஒரு 2 கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேங்க. ஒரு கிராம்பு சைஸ்க்கு தான் பட்டை சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பு கொடுத்துரும். சின்னதாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக இது கூட ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இடையில குருமாவை ஓப்பன் பண்ணி பார்த்து காய்கறிகள் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு இன்னுமே காய்கறிகள் வேகலை. மூடிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இன்னொரு 10 நிமிஷம் வந்து நான் விட்டுட்டேன். இப்போ காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்ல காய்கறிகள்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இது நல்லா கொதித்து நல்லா வந்து கெட்டியாகி வரணும். அந்தளவுக்கு விட்டுறலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காகி வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்துருச்சு. கொஞ்சம் வந்து தண்ணியாகவே இருக்கும்போது ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், மீடியமாக இருக்கும்போது ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கெட்டியாகும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு சுட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட வெஜ் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா சப்பாத்தி, பூரி, தோசைன்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.